அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய திருவள்ளுவர் கூறிய திருக்குறளுடன் இன்றைய வகுப்பை நம்ம ஆரம்பிக்கலாம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற வார்த்தையிற்கு இணங்க எதிர்வரக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நாமல் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு உருவாகும். புத்தகங்களை படித்தால் மட்டுமே வேதியியலினுடைய கருத்துக்களை பொருள் பொதிந்து நம்முடன் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் 2026-27 கல்வியாண்டில் தமிழக அரசால் நடத்தப்படும் வேதியியல் போட்டித் தேர்வான யூஜி, பிஜி, டிஆர்பி, டிஎன்செட்டு, சிஎஸ்ஐஆர், கேட் போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆஸ்பிரண்ட் அவர்களுக்கு ரெஃபரன்ஸ் புத்தகம், எந்தெந்த புத்தகங்களை படிப்பது அப்படின்றத தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 3 டாபிக் மெயினான டாப்பிக்கு. ஒரு போர்ஷன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன ரெஃபரன்ஸ் புத்தகங்களை நம்ம படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னாக்கல பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பூரி அண்டு ஷர்மா. இந்த புத்தகம் நம்மக்கிட்ட அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். இரண்டாவது புத்தகம் கன்சைஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஜேடி லீ. இந்த புத்தகம் பிஜி, டிஆர்பிக்கு தயாராகிறவர்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய புத்தகம். மூன்றாவது புத்தகம் செலக்டட் டாபிக்ஸ் இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மதன் துளி மாலிக். இந்த புத்தகம் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய புத்தகம், படிக்க வேண்டிய புத்தகம். நான்காவது அட்வான்ஸ்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, சத்யபிரகாஷ். இந்த புத்தகம் நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஐந்தாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரியாக்டிவிட்டி, ஜேம்ஸ் இ ஹியூகி. இந்த புத்தகம் சிஎஸ்ஐஆர், கேட்டு, பிஜி, டிஆர்பி பயிலக்கூடியவர்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஆறாவது புத்தகம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஷெரிவர் அட்கின்ஸ். இந்த புத்தகமும் நம்மக்கிட்ட படிக்க வேண்டிய புத்தகம். ஏழாவது புத்தகம் எசென்ஷியல் ஆஃப் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, ஹெச்ஏ ஹர்னிகர். இந்த அணுக்கரு வேதியியல் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகம் இந்த ஹர்னிகர். எட்டாவது புத்தகம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மெஸ்லர் அண்டு டார். இந்த புத்தகம் சிஎஸ்ஐஆர் தேர்வுக்கு தயாராகிட்டவங்களும் செட்டு தேர்வுக்கு தயாராகவர்களிடமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இத்தனை புத்தகங்கள் குறிப்பாக இப்போ எதிர்வரக்கூடிய டெட்டு பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றவர்கள் யூஜி, டிஆர்பி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த யூஜி, டிஆர்பிக்கு தயாராகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் தயாரிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக யாரை பார்க்கலான்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பூரி அண்டு ஷர்மா. அதே போல் செலக்டட் டாபிக்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மதன் துளி மாலிக். இந்த 2 புத்தகமும் நீங்கள் அத்தியாவசியமாக படிக்கணும். இது வினாக்கள் தயாரிப்பதற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும், படிப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் கூடவே மூன்றாவது அட்வான்ஸ்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, சத்யபிரகாஷ். இந்த புத்தகமும் நீங்கள் படிக்கலாம். செகண்ட் போர்ஷன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதில் நம்பர் 1 அட்வான்ஸ்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஜெரி மார்ச். இந்த புத்தகம் நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கும். செகண்ட் ஒன் அட்வான்ஸ்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஜெயின் சர்மா. இந்த புத்தகம் பேசிக் லெவலில் மிக அருமையான ஒரு புத்தகம். மூன்றாவது புத்தகம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 and 2, ஐஎல் ஃபினார். இந்த புத்தகம் நம்ம சிஎஸ்ஐஆர், செட்டு, பிஜிடிஆர்பிக்கு தயாராகிறவர்கள் தயாரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு புத்தகம். நான்காவது புத்தகம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நாசி பூரி. இந்த புத்தகமும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும். ஐந்தாவது புத்தகம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கன்ஃபர்மேஷன் அண்ட் மெக்கானிசம், பிஎஸ் கல்சி. பர்டிகுலராக இந்த புத்தகம் நம்ம பிஜிடிஆர்பிக்கு தயாராகிறவர்களிடம் இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான வினாக்கள் இடம்பெறக்கூடிய ஒரு பகுதிகளெல்லாம் இடம்பெற்றிருக்கும். ஆறாவது புத்தகம் போட்டோ கெமிஸ்ட்ரி அண்ட் பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன், ஜெகதம்பா சிங். இந்த புத்தகம் நீங்கள்
பிஜி படிக்கக்கூடிய காலகட்டங்களும் சிஎஸ்ஐஆர் செட்டு கேட்டு போன்ற தேர்வுக்கும் அந்த போட்டோ கெமிஸ்ட்ரி பெரிசைக்கிளிக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு புத்தகமாக இருக்கும். 7வது புத்தகம் அட்வான்ஸ்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட் ஏ அண்ட் பி, ஃப்ரான்சிஸ் ஏ கேரி. இந்த புத்தகம் வந்து அத்தியாவசியமாக நம்ம படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கணும். இந்த பகுதியிலிருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தெளிவாகவும் விளக்கமாகவும் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள வினாக்கள் அப்படியே நமக்கு போட்டித் தேர்வுகளிலும் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். 8வது புத்தகம் ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் அலுவாலியா. இது நீங்கள் பிஜி படிக்கும் பொழுது, முதுகலை படிக்கும் பொழுது உங்கள்கிட்ட நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க. பட் இருந்தாலும் இல்லாதவங்க இப்போ போட்டித் தேர்வுக்கு தயாராகும் பொழுது இந்த புத்தகத்தை நீங்கள் அத்தியாவசியமாக படிக்கணும். 9வது புத்தகம் ஆர்கானிக் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, வில்லியம் கெம்ப் அல்லது ஜெக்மோகன். இந்த புத்தகம் வந்து ஸ்பெக்ட்ராஸ்கோபிக்கு, ஆர்கானிக் ஸ்பெக்ட்ராவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதே போல் எலமெண்டரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, ஒய்ஆர் சர்மா. இதுவும் வந்து நமக்கு ஸ்பெக்ட்ரா ரிலேட்டடான தகவல்கள் எல்லாமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கும். 11வது புத்தகம் பாலிமர் கெமிஸ்ட்ரி. இந்த புத்தகத்துக்கு பொறுத்த வரைக்கும் கவாரிக்கர் இந்த புத்தகம் தான் நமக்கு உங்களுடைய இளங்கலை, முதுகலை, அதே போல் +1 +2 இருக்கக்கூடிய இந்த நீட்டு, ஜேஇஇ போன்ற தேர்வுகளுக்கான அந்த பாலிமர் கெமிஸ்ட்ரி இந்த புத்தகத்திலேருந்து தான் நமக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் யூஜி டிஆர்பிக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள், இத்தனை புத்தகங்கள் இல்லை என்றாலும் உங்களிடம் இருக்க வேண்டியது கண்டிப்பாக இந்த அட்வான்ஸ்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஜெயின் சர்மா அப்படின்ற புத்தகமும், அதே போல் அட்வான்ஸ்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த ஃப்ரான்சிஸ் ஏ கேரி இந்த புத்தகமும் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இது இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட இந்த அட்வான்ஸ்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பால் அண்ட் அருண் பால் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கும். அதுவும் கொஞ்சம் நன்றாகவே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். 3வது ஒரு டாபிக் வந்து பயோ கெமிஸ்ட்ரியில் இந்த சத்ய நாராயணா இந்த புத்தகம் பார்த்துக்காங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே படிக்கக்கூடிய காலகட்டங்களில் பயன்படுத்திய ஒரு புத்தகமாக யார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பூரி அண்ட் சர்மா பதானியா இந்த புத்தகம் இருக்கும். 2வது புத்தகம் நம்ம படிக்க வேண்டியது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அட்கின்ஸ். இந்த புத்தகம் வந்து பிஜி டிஆர்பிக்கு தயாராகிறவங்க, செட்டு, கேட்டு, சிஎஸ்ஐஆர் தேர்வுக்கு தயாராகிறவர்களிடம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கும். 3வது புத்தகம் குவாண்டம் கெமிஸ்ட்ரி. ஸோ குவாண்டம் அப்படின்னாக்களே நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு புத்தகம் ஆர்கே பிரசாத் அப்படின்றது தான். 4வது புத்தகம் கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், ஜே ராஜாராம் அண்டு ஜேசி குரியாகோஸ். இந்த புத்தகம் வந்து தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம். 5வது புத்தகம் குரூப் தியரி அப்படின்ற ஒரு போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல எளிய நடையில் எஸ் சொர்ணலட்சுமி அவர்கள் எழுதிய புத்தகம் வந்து நமக்கு நன்றாக இருக்கும். அதனால் குரூப் தியரி ரிலேட்டடான தகவல்களுக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் காட்டன் அப்படின்ற ஒரு புத்தகமும் இருக்குது. பட் இது நம்ம இந்தியன் ஆத்தர் எழுதின புத்தகம் நமக்கு நன்றாக இருக்கும். 6வது புத்தகம் கெமிக்கல் கைனட்டிக்ஸ். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் லெய்ட்லர் இந்த ஆத்தருடைய புத்தகம் நமக்கு கெமிக்கல் கைனட்டிக்ஸ் நன்றாக இருக்கும். 7வது இந்த மாலிகுலர் ஸ்பெக்ட்ராஸ்கோபி அப்படின்ற போர்ஷனுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது வந்து பேன்வெல். இந்த பேன்வெல்ன்ற புத்தகம் ஸ்பெக்ட்ராஸ்கோபிக்கு மிகச்சிறந்த ஒரு புத்தகமாக இருக்கும். ஸோ இந்த 7 புத்தகங்கள் வந்து நமக்கு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவர்களுக்கு நம்ம யூஜி டிஆர்பி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த பூரி அண்ட் சர்மா அப்படின்ற புத்தகமும், அட்கின்ஸ் அப்படின்ற புத்தகம் நமக்கு யூஜி டிஆர்பி போர்ஷன்ஸ்க்கு எடுக்கிறவங்க இந்த ரெஃபரன்ஸை வந்து எடுத்துக்காங்க. அதே போல் நீங்கள் யூஜி டிஆர்பி தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேர் வந்து தமிழ் எங்களுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நம்மளுடைய தமிழகத்தில் இயங்கக்கூடிய பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் யூஜி பிஎஸ்சி நீங்கள் கெமிஸ்ட்ரி வந்து படிக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு தமிழ் வந்து வீரையன் அப்படின்ற புத்தகம் வந்து தமிழ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போன்ற இப்போ சில புதிய ஆத்தர்கள் எழுதிய புத்தகங்களும் நமக்கு புக் ஸ்டோர் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் தேவைப்படக்கூடியவங்க தமிழ் வழி மாணவர்கள் தமிழ் உங்களுக்கான ரெஃபரன்ஸ் புத்தகமாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நம்மளுடைய தமிழக அரசினுடைய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகங்களையும் அவற்றுடன் சேர்ந்து வீரையன்
ஆத்தர் பேர் வந்து வீரையன். அதே போல் இன்னொரு 2 ஆத்தர்ஸ் வந்து இருக்காங்க. அவர்களுடைய புத்தகமும் கிடைத்தால் நீங்கள் நன்றாக அந்த புத்தகங்களை வாங்கி எதிர்வரக்கூடிய யூஜிடிஆர்பி அதே போல் பிஜிடிஆர்பி டிஎன் செட் எக்ஸாம் போன்ற தேர்வுக்கு நல்லபடியாக தயாராகுங்கள். தேர்வில் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.